நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஜீவன் லேப் பிளான்ல அக்டோபர் 1க்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்றத முழுசா பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஜீவன் லேப்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்றத முழுமையா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு மேலும் பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளான் நம்பர்ல இருந்து சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. பழசு வந்து 936 ஜீவன் லேப் 936 அப்படின்றது பிளான் நம்பர் இருந்துச்சு. இப்போ ஜீவன் லேப் 736. இப்போ வரக்கூடிய பிளான்கள், புதிய பிளான்கள் எல்லாமே 7 சீரீஸ்ல வரும். அதே மாதிரி முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 35 பிளான்கள் பக்கமா இருந்துச்சு. இப்போ எல்ஐசில ஆக்டிவா ஒரு 19 பிளான்கள் தான் இருக்கு. மற்ற பிளான்கள் எல்லாத்தையும் வித்ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஒரு 19 பிளான்ஸ் மட்டும் இப்போ வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல பிளான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ஜீவன் லேப்ல மினிமம் சம் அஷ்யூர்ட் முன்னாடி 1 லட்சமா இருந்துச்சு. இப்போ மினிமம் சம் அஷ்யூர்டு 2 லட்சமா மாத்திட்டாங்க. ஸோ சம் அஷ்யூர்டு இன்க்ரீஸ் பண்ணனால கஸ்டமருக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி பெனிஃபிட் அதிகமா கிடைக்கும். ஸோ அவங்க இன்ஃபிளேஷனை பீட் பண்றதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். ஜீவன் லேப் பாலிசியில பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செப்டம்பர் மாசம் நீங்க பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு பிரீமியம் கட்டியிருப்பீங்க. அதுவே அக்டோபர் 1க்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய பாலிசிக்கு பிரீமியம் கொஞ்சம் ஹையா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றத விரிவா பின்னாடி பார்க்கலாம். எவ்வளவு பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 5ல இருந்து 7% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த வீடியோவையே நான் ஒரு எக்ஸாம்பிளோட கொண்டு போறேன். ஒரு 32 வயசுல ஒரு நபர் வந்து ஜீவன் லேப் பாலிசி எடுக்கிறாரு. ஒரு 20 லட்ச ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு அவரு பாலிசி எடுக்கிறாரு. நான் வந்து ஜீவன் லேப் பிளான் 25 வருஷம் 16 வருஷம் பிபிடி பணம் கட்டக்கூடிய டேர்மை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது 95,000 ரூபாய் முதல் வருஷத்துக்கும் அடுத்த 15 வருஷத்துக்கு 92,972 ரூபாயும் கட்டணும். இது பாலிசி. இப்போ வந்து பிரீமியம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முதல் வருஷத்துக்கு அதே 20 லட்ச ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கு 99,000 அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு 96,875 ரூபாயும் நீங்க பிரீமியம் கட்டணும். ஒரு 3,900 ரூபாய் பக்கமா வந்து பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர்லி பேமெண்ட் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இந்த பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ள பெனிஃபிட்ஸும் வச்சிருக்காங்க. அடுத்ததா சரண்டர் வந்து நான் மேக்சிமம் எந்த ஒரு எல்ஐசி ஏஜென்ட் எடுத்தீங்கனாலும் சரண்டரை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதை அட்வைஸும் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு எதிர்காலத்து ஒரு நோக்கத்தோட ஒரு குறிக்கோளோட தான் நம்ம பாலிசி எடுக்கிறோம். குழந்தைங்களுடைய படிப்பு செலவோ, கல்யாண செலவோ, இல்ல நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் செலவோ, இப்படி பல்வேறு தேவைகளுக்காகத்தான் ஒரு பாலிசி எடுப்போம். அந்த பாலிசியை இடையிலேயே சரண்டர் பண்ணிட்டு போறது வந்து அட்வைசபிள் கிடையாது. இருந்தாலும் ஐஆர்டிஏ ரூல்ஸ் படி முதல் வருஷத்திலேயே சரண்டர் பண்ணிடலாம். அதாவது 1 ஃபுல் இயர் பிரீமியம் கட்டிட்டீங்க அப்படின்னா முதல் வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பாலிசியை சரண்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல 3 வருஷம் நீங்க பணம் கட்டினீங்கன்னா மட்டும்தான் சரண்டர் பண்ண முடியும். இடையில அது 2 வருஷம் பணம் கட்டினீங்கன்னா சரண்டர் பண்ணிக்கலாம்னு வந்துச்சு. இப்போ வந்திருக்க ரூல்ஸ் படி 1 வருஷம் ஃபுல் பிரீமியம் நீங்க பணம் கட்டிட்டீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க சரண்டர் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உடைய உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா ஒரு 65% வந்து நீங்க கட்டின அமௌண்ட்ல இருந்து வாங்கிக்கலாம் முதல் வருஷம். அதுவே நீங்க ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அப்படி போனீங்க அப்படின்னா நீங்க கட்டின அமௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80% 90% வரைக்கும் நீங்க தாராளமா சரண்டர் வேல்யூ வாங்கிக்கலாம். அது ஏன் ஃபர்ஸ்ட் இயர் இந்த சரண்டர் பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற ஏஜென்ட்ஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எல்ஐசியில போடாதீங்க, சரண்டர் வேல்யூ கம்மியா கிடைக்கும், நீங்க எங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி எல்ஐசியுடைய கஸ்டமரை அவங்களுக்கு இழுக்கிறாங்க. எல்ஐசி ஆல்ரெடி போட்டுருந்தவங்களையும் சரண்டர் பண்ண வச்சு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறாங்க. அது வந்து ஒரு தவறான செயல்முறை. எல்ஐசியில ஏன் வந்து அந்த சரண்டர் வேல்யூ கம்மியா இருக்குன்னா இப்ப இப்படி பார்க்கலாம். நீங்க முதல் வருஷத்துக்கு அப்புறம் வந்து 65% உங்களுக்கு ரிட்டர்ன். ஒரு லட்ச ரூபாய் நீங்க பணம் கட்டினீங்கன்னா 65,000 ரூபாய் உங்களுக்கு சரண்டர் வேல்யூ கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 1 லட்ச ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கழிச்சிருங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயும் வந்து ஜிஎஸ்டி அரசாங்கத்துக்கு போறது, அது எல்ஐசி உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல சேராது.
ஸோ ஜிஎஸ்டி ஒரு 4.5% 4500 ரூபாய் கழிச்சிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயுமே உங்களுக்கு ரிஸ்க் பிரீமியம் இருக்குங்க. இந்த கேஸ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா அவருக்கு சம்மசூட் 20 லட்சம், ஏடிடிபி ரைடர் 20 லட்சம், 40 லட்சம் ரூபாய்க்கு கவரேஜ் இருக்கு. அந்த கவரேஜுக்கு இயர்லி பிரீமியம் நீங்க ஒரு 10,000 ரூபாய் போடலாம். அப்படி பாத்தீங்கன்னா அதுவே ஒரு 15,000 ரூபாய் ஆயிடுச்சு. அது போக இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் உடைய கமிஷனும் இருக்கு. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு அதிகமா கமிஷன் போகுதுன்றத ஒரு ரூமரும் இருக்கு. அது சரியானது இல்லை. ஃபர்ஸ்ட் வருஷம் உண்மையிலேயே கொஞ்சம் அதிகமா கமிஷன் வரும். அதுவே அடுத்த 16 வருஷத்துக்கு முதல் வருஷம் என்ன கமிஷன் வருதோ அதே கமிஷன் வராது. அதுல இருந்து கம்மியா தான் வரும். ஸோ நீங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கே பாதி பணம் போயிருது, மீதிதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்றது தவறான கருத்து வெளியே சுத்திட்டு இருக்குது. அதுவும் தவறான கருத்து தான். நீங்க டேக்ஸ் கட்டுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 80C ரிபேட் இருக்கு. 1 லட்சம் ரூபாய் அவரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. ஸோ அதை 80C கிளைம் பண்ணாரு அப்படின்னா 20% டேக்ஸ் ஸ்லாப்ல இருந்தாரு அப்படின்னா 20,000 ரூபாய் அவரு ஐடி ரிபேட்டா வாங்கிக்கலாம். அதே 30% ஸ்லாப்ல இருந்தாரு அப்படின்னா அவரு 30,000 ரூபாய் ஐடி ரிபேட்டா வாங்கிக்கலாம். ஸோ முன்னாடி ஒரு 15,000, இப்போ ஒரு அதிகபட்சம் 30,000, நம்ம கம்மியாவே எடுத்துக்கலாம். 20,000 ரூபாய், 15, 20, 35,000. இதுவே உங்களுக்கு கவரேஜ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் இயர் சரண்டருக்கு அப்புறம்? கிட்டத்தட்ட 65,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ 35,000 போச்சுன்னா 65,000. இதுவே உங்களுக்கு ஆவரேஜ். இதனாலதான் சரண்டர் வேல்யூ கம்மியா இருக்கு. அது போக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு செக்ஷன் 1010D நீங்க ஒரு வருஷம் மட்டும் பணம் கட்டுறீங்க. ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஏதாவது எதிர்பாராத விதமா உங்களுக்கு ரிஸ்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்க ஃபேமிலிக்கு நார்மல் ரிஸ்க் அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் போகும். அதுவே ஆக்சிடென்டல் ரிஸ்க் அப்படின்னா 40 லட்சம் ரூபாய் போகும். நீங்க வேற எந்த முதலீட்லயும் நீங்க கோல்ட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல, இல்ல ஷேர்ஸ்ல இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அப்போதைக்கு அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு என்ன கெயின்ஸ் இருக்கோ அதுதான் ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனா எல்ஐசியில 20 லட்சம், 40 லட்சம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ அதுக்கு நீங்க எந்த விதமான டாக்ஸும் கட்ட வேண்டியது இல்லை. அதான் 1010D. உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம் வருது அப்படின்னா இந்த 1 லட்ச ரூபாய் கழிச்சு 19 லட்ச ரூபாய்க்கு 12% நீங்க போட்டு பாருங்க, 5,70,000 ரூபாய் வரும். அது நீங்க கட்ட வேண்டியதே இல்லை. ஃபுல்லி டாக்ஸ் ஃப்ரீ 1010D படி. அதுவே 40 லட்ச ரூபாய் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபாய் டாக்ஸ் மட்டும் நீங்க கட்ட வேண்டியது இல்லாம இருக்கும். இது நார்மலா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்ல இருக்கு. ஆனா அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஒருத்தங்க எடுத்தாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து 40 வருஷத்துக்கு கன்டினியூ பண்றாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா 100 பேர் எடுத்தாங்க அப்படின்னா அதுல ஒரு 10 பேர் என்ன டேர்ம் எடுத்தாங்களோ அது வரைக்கும் போறது அதிசயமா இருக்கு இப்போதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ்ல அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஒன்லி டெத் ஆனா மட்டும் தான் பெனிஃபிட்ஸ். ஆனா கன்வென்ஷனல் பிளான்ல அப்படி இல்லை. அடுத்ததா ஏடிடிபி ரைடர். ஏடிடிபி ரைடர் உள்ளுக்குள்ள இன்பில்டாவே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு பிரீமியம் கட்டி உங்களுக்கு ஏதோ ஒரு ரிஸ்க் ஏற்பட்டு அதுல உங்களுடைய வேலைகளை உங்களாலேயே செய்ய முடியாத நிலைமைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா கூட 20 லட்சம் ரூபாய் 120 மாசத்துக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. எண்ட் ஆஃப் த மெச்சூரிட்டி டைம்ல உங்களுக்கு என்ன நீங்க பணம் கட்டியிருந்தா என்ன ரிட்டர்ன் கிடைச்சிருக்குமோ அதே அமௌண்ட் உங்களுக்கு மெச்சூரிட்டி தொகையா கிடைக்கும். இந்த 15 வருஷம் பிரீமியத்தையும் தள்ளுபடி பண்ணிடுவாங்க எல்ஐசில இருந்து. கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கட்டினாரு, 16 வருஷம் கட்டினாரு, 25 வருஷத்துக்கு கழிச்சு அவங்க கிடைக்கக்கூடிய தொகை பாத்தீங்க அப்படின்னா 52 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி தொகையா கிடைக்கும் அப்ராக்சிமேட்டா. ஸோ அந்த 52 லட்சம் பிளஸ் ஒரு 20 லட்சம் 72 லட்சம் ரூபாய் நீங்க ஒரே ஒரு பிரீமியம் இயர்லி பிரீமியம் 1 லட்சம் ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா எதிர்பாராத விதமா அந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னா 72 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இந்த ஒரு பாலிசில இருந்து நீங்க ஒரு பிரீமியம் கட்டினதுனால உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனாலதான் எல்ஐசியில சரண்டர் வேல்யூ கம்மியா இருக்கு. நான் ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிரீஃபா சொல்றேன் அப்படின்னா சரண்டர் வேல்யூ வச்சுதான் எல்லாரும் வேற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்ஐசி கஸ்டமர்ஸை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதை தடுக்கணும், உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு புரிதல் வரணும் அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளவு டீட்டெயிலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி 1 இயருக்கு அப்புறம் சரண்டர் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி 1 இயருக்கு அப்புறம் லோனும் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் நீங்க லோன் வாங்குறீங்க அப்படின்னா பாலிசி இன்ஃபோர்ஸ்ல இருக்கணும். அதாவது நீங்க ரெகுலரா பணம் கட்டிட்டு வந்துட்டு இருக்கணும். அப்படி இருக்க பாலிசிக்கு முதல் 2 வருஷத்துல
என்ன சரண்டர் வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த சரண்டர் வேல்யூல 50% லோனா வாங்கிக்கலாம். அதுவே 2 வருஷம் நீங்க தாண்டி போயிருச்சு, 2 வருஷத்துக்கு மேல நீங்க பணம் கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சரண்டர் வேல்யூல 80% வரைக்கும் நீங்க லோன் வாங்கிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முதல் வருஷம் ஒரு 60,000 ரூபாய் சரண்டர் வேல்யூ வருது அப்படின்னா அதுல இருந்து 50% எவ்வளவு 30,000 ரூபாய். 30,000 ரூபாய் நீங்க லோன் வாங்கிடுறீங்க. 30,000 ரூபாய் நீங்க லோன் வாங்கினாலும் இப்போ உங்களுடைய பணம் எல்ஐசியில எவ்வளவு இருக்கும்? 70,000 ரூபாய் இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு 1,00,000 ரூபாய் பிரீமியம் கட்டியிருப்பீங்க, 30,000 ரூபாய் லோனா வாங்கிட்டீங்க, 70,000 தான் இருக்கும். அந்த 70,000 ரூபாய்க்கு வருஷம் வருஷம் 94,000 ரூபாய் போனஸ் கொடுப்பாங்க. ஆப்வியஸ்லி நீங்க அடுத்த பிரீமியம் கட்டினீங்கன்னா தான் அது கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த வருஷம் நீங்க 1,00,000 ரூபாய் தான் பணம் கட்டுவீங்க. எல்ஐசியில உங்களுடைய அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1.70 தான் இருக்கும். அடுத்த வருஷமும் ஒரு 94,000 ரூபாய் போனஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க அடுத்த வருஷமும் லோன் வாங்கலாம். இப்ப நீங்க வருஷம் வருஷம் நீங்க பிரீமியம் கட்ட கட்ட அதுல இருந்து ஒரு 30% 50% நீங்க லோன் வாங்கிட்டே இருக்கலாம். ஒரு சைடு அந்த லோன் வாங்கிட்டீங்க, நான் உங்களுக்கு வந்து போனஸ் கம்மியா தான் கொடுப்பேன்னு எல்ஐசி சொல்றது இல்லை. நீங்க லோன் வாங்கினாலும் அதை தனிப்பாட்டா வச்சுட்டு நீங்க எவ்வளவு பிரீமியம் கட்டுறீங்களோ அந்த பிரீமியத்துக்கு வருஷம் வருஷம் 94,000 ரூபாய் போனஸ் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து வேற எந்த விதமான முதலீட்டுலயும் கிடையாது. அது போக பாத்தீங்க அப்படின்னா ரிவைவல் பாலிசி, அதாவது பாலிசி லேப்ஸ் ஆயிடுச்சு, ஒரு தொடர்ந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அதிகபட்சம் 5 வருஷம் நீங்க பாலிசிக்கு பணம் கட்டலீங்கன்னா கூட 5வது வருஷம் நீங்க அந்த மொத்த பணத்தையும் நீங்க கட்டினீங்க அப்படின்னா இந்த 5 வருஷத்துக்கும் ஒரு போனஸ் ஆட் ஆயிருக்கும் இல்லைங்களா, அந்த போனஸ் மொத்தமா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் கட்டினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ரூபாய் போனஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து வேற எந்த விதமான முதலீட்லையும் கிடையாது. நீங்க ஷேர் மார்க்கெட்டே எடுத்தீங்கன்னா கூட நீங்க தொடர்ந்து ஒரு 5 வருஷம் நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணல, நான் வந்து பின்னாடி இப்போ ஐடிசி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 35 ரூபாய் வந்துச்சு, 100 ரூபாயில இருந்துச்சு, இப்போ வந்து 500 ரூபாய் ஆயிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நீங்க 100 ரூபாய்க்கு மறுபடியும் ஐடிசி ஷேர் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஆனா எல்ஐசியில நீங்க அதே பிரீமியத்தை 5 வருஷம் கழிச்சு கட்டினீங்கனாலும் என்ன போனஸ் மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்களோ அதே போனஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததா என்ன ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஏடிடிபி ரைடர் பார்த்தோம் இல்லையா, இன்னொன்னு ஏடி ரைடர், அதாவது ஆக்சிடென்டல் டெத் ரைடர்னு ஒன்று இருக்கு. அந்த ரைடர் நீங்க 3 டைம்ஸ் சம் அஷ்யூர்ட் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு 20 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் ஒரு பாலிசி இவர் எடுக்கிறாரு, நான் எனக்கு ஏடிடிபி அல்லது ஏடி ரைடர், ஸோ நான் ஏடிடிபி வேணும்னா ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். ஏடி ரைடர் இருக்கு இல்லைங்களா, அது 3 டைம்ஸ் ஆஃப் சம் அஷ்யூர்ட், 60 லட்சம் ரூபாய்க்கு ஏடி ரைடர் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்ட் 20 லட்சம், ஏடி ரைடர் 60 லட்சம், மொத்தம் 80 லட்சம் ரூபாய் கவரேஜ் ஒரே பாலிசியில உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பெரிய சேஞ்ச் எல்ஐசியில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே காமன் தான். நீங்க 15 வருஷம் 16 வருஷம் பணம் கட்டுவீங்க, 16 வருஷம் பணம் கட்ட டைம்ல ஒரு போனஸ் ஆட் ஆகும். 9 வருஷம் வெயிட்டிங் பீரியட். அந்த 9 வருஷம் நீங்க பணம் கட்டலினாலும் எல்ஐசி வருஷம் வருஷம் போனஸ் உங்களுடைய எல்ஐசி பாலிசிக்கு ஆட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ 94,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா கணக்கு பண்ணோம் அப்படின்னா 25 வருஷத்துக்கு 23,50,000 ரூபாய் போனஸ் மட்டும் ஆட் ஆயிருக்கும். எல்ஐசியில 15 வருஷத்துக்கு மேல நீங்க பிரீமியம் பேயிங் டேர்ம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் அடிஷனல் போனஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 9 லட்சம் ரூபாய் அப்ராக்சிமேட்டா கிடைக்கும். அது போக சம் அஷ்யூர்ட் மெச்சூரிட்டி டைம்ல சொல்லிட்டு இருக்கிறேன், மெச்சூரிட்டி டைம்ல போனஸ், ஃபைனல் அடிஷனல் போனஸ், சம் அஷ்யூர்ட். ஸோ சம் அஷ்யூர்ட் 20 லட்சம் ரூபாய். ஸோ மொத்தமா 52,50,000 ரூபாய் மெச்சூரிட்டி தொகையா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா ஜீவன் லேப் பாலிசி எல்ஐசி உடைய லாப நஷ்ட கணக்குகளுக்கு கட்டுப்பட்டது. அதாவது போனஸ் பார்ட்டிசிபேட் பிளான் சொல்லுவாங்க. ஒரு வருஷம் எல்ஐசியில போனஸ் அதிகமா வரும், ஒரு வருஷம் எல்ஐசி போனஸ் கம்மியா வரும். ஏன்னா எல்ஐசி உடைய ப்ராஃபிட் வந்து ஒரு வருஷம் எச்சா இருக்கலாம், ஒரு வருஷம் கம்மியா இருக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸும் மாறுபடும். மற்றபடி அவ்வளவுதான். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா
20 லட்சம் ரூபாய்க்கு 32 வயசுல ஒரு நபர் பாலிசி எடுக்கிறாரு. அவருக்கு ஏடிடிபி ரைடர் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்றோம். முதல் வருஷம் அவரு 99,000 ரூபாய் பணம் கட்டுவாரு. அடுத்த 15 வருஷத்துக்கு 96,875 ரூபாய் அவரு பிரீமியம் கட்டுவாரு. ஸோ 16 வருஷத்துக்கு மொத்தமா அவர் கட்டின தொகை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 14,89,000 ரூபாய் கட்டியிருப்பாரு. ஸோ 25வது வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு மெச்சூரிட்டி தொகை 52,50,000 ரூபாய் கிடைக்கும். 1 இயருக்கு அப்புறம் சரண்டர் பண்ணிக்கலாம், 1 இயருக்கு அப்புறம் லோன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இத்தனை வகையான பெனிஃபிட்ஸ் இந்த ஒரு பிளான்ல இருக்கு. உங்களுக்கு ஜீவன் லேப் பாலிசி எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஜீவன் லேப் பாலிசி ஒரு கொட்டேஷன் உங்களுக்கு அனுப்புறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு, சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நான் நிவர்த்தி பண்ணிடுறேன். கையுடைய உங்களுக்கு பாலிசி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஏஜென்சிக்கிலேயே உங்களுக்கு நான் ஒரு பாலிசி எடுத்து கொடுக்குறேன். மேலும் எல்ஐசி சம்பந்தமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின நிறை குறைகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை திருத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.